ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா சினிமா நியூஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எந்த மாதிரியான அப்டேட்ஸ்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விடாமுயற்சியோட பட ஷூட்டிங் இப்போது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. போன வருஷம் பொங்கலுக்கு துணிவு, வாரிசு போன்ற 2 படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஹிட் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் தன்னோட லியோ படத்துக்காக அவசரமாக ஷூட்டிங்கை முடிச்சு ரொம்பவே பிஸியாக வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். சீக்கிரமாக ஷூட்டிங்கை முடிச்சு ரொம்பவே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணதுனாலே என்னவோ தெரில, அது ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் இது வரைக்கும் கிடச்சிட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தப்பை ஏகே அவர்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட கதையில் ரொம்ப தீவிரமாக, ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு சீனையும் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. படத்தில் ஏகப்பட்ட சேசிங் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறதுனால இந்த படத்தில் 5 சாங்ஸ் இருக்கிறதா படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இதையெல்லாம் தாண்டி மேலே ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் ஏகே அவர்கள் டபுள் ஆக்ஷன் ரோலில் பர்ஃபார்ம் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு இந்த நியூஸ் மேலும் ஒரு ஹைப்பை கூட்டியிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது ஒரு கிளிப்ஸ் வந்துட்டு பிப்ரவரி எண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அஜர்பைஜானில் ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஹைதராபாத்தில் ஒரு சில காட்சிகளை படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஓடிடி உரிமையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு 150 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அதை ஆஃபீஸில் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு படத்தை நமக்கு தரப்போகிறாரு அப்படின்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினது அப்படின்னா, கார்த்தி தன்னோட ஜப்பான் படம் சரியாக போகாததுனால தன்னோட அடுத்த படத்து மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி நடிச்சிட்டு வராரு. இது வரைக்கும் அவர் 2 படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி 26வது படத்தில் நடிச்சிட்டு வராரு. நம்ம 96 இயக்குனர் அதாவது பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி 27 அதாவது தன்னோட 27 படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. இதில் தன்னோட 27வது படமான அந்த படத்துக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே ஷூட்டிங்கை முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த படத்தில் அரவிந்த் சாமி மற்றும் ராஜ்கிரண் போன்றவங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் ஸ்ரீதிவ்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணையிறதுனால இந்த படத்தில் அவங்களோட நடிப்பை பார்க்கறதுக்கு மேலும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. கார்த்தி தன்னோட அடுத்தடுத்த லைனப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் 2க்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பூஜை போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதை முடித்த கையோட கைதி 2 படத்துக்கும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த படம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினது அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இப்போது முன்னணி காமெடியனாக இருந்த நடிகர் சூரி இப்போது ஒரு ஹீரோவாக வலம் வந்துட்டு இருக்காரு. இவர் இப்போ ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும்தான் தேடி கண்டுபிடிச்சி அதில் நடிச்சுக்கிட்டு வராரு. அந்த வரிசையில் இவருக்கு இப்போ ஒட்டுக்காளி, கருடன், 7 கடல் 7 மலை போன்ற படங்கள் வந்துட்டு கைவசமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் விடுதலை 1 மற்றும் விடுதலை 2 நெதர்லாந்தில் நடந்த ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படங்கள் திரையிடப்பட்டுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு 5 நிமிஷம் ஸ்டாண்டிங் அவேஷன் தந்திருக்கிறதா ரெட் ஜெயின் மூவிஸ் வந்துச்சு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் இந்த படத்துக்கான ஹைப்பை மேலும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு படத்தை நமக்கு தரப்போறாரு அப்படின்னு. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினது அப்படின்னா, நடிகர் தனு ஷேர் கமுலா அப்படிங்கிற டேரக்டரோட தன்னோட 51வது படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு தற்காலிகமாக டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, ஜிம் ஷார்ப் போன்றவங்க முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாந்த் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. கடந்த சில வாரங்களாக திருப்பதியில் இதோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் இப்போது முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட படப்பிடிப்பு கோவாவில் நடக்கவிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அங்கே நடக்கிற ஷூட்டிங்கில் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் 10 நாட்கள் நடக்கப்படும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த படத்தோட அப்டேட் நமக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் தற்போது SK21 அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரித்து வரும் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. அதுக்கு அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறதா எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட பூஜை இந்த மாதத்தில் நடக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக அயலான் படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லும். ஸோ அதுக்கு அடுத்ததாக SK21 அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரித்து வரும் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சிவகார்த்திகேயன் அவரோட பிறந்தநாள் பரிசாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்தோட வேலை இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால தன்னோட அடுத்த படத்துக்கான வேலையை தொடங்கிட்டாரு. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கிற காரணமாக இந்த படத்தில் மோகன்லாலும் நடிக்கவிருக்கிறதா தகவல் வந்திருக்கு.
இந்த படம் முழுக்க முழுக்க ஃபாரின்ல எடுக்க போறதாவும் தகவல் வந்திருக்கு. இந்த படத்துல அனிருத் அல்லது தமன் இசையமைக்க போறதாவும் தகவல் வந்திருக்கு. அதே சமயத்துல இந்த படத்துல ஹீரோயினா பூஜா ஹெக்டே அல்லது மிருணால் தாகூர் இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் நடிக்கவிருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் பேசப்பட்டு வருது. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒரு மல்டி ஸ்டாரர் படமா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த படத்தின் மூலமா ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பா அவரோட கம்பேக்க குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாரியான ஒரு படத்த தரப்போறாங்க அப்படின்னு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ நான் உங்களுக்கு தரதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு இதே மாரியான ஒரு கன்டென்ட்கள வழங்க முடியும். ஸோ இந்த நியூஸ பத்தின தாட்ஸ் அண்ட் வியூஸ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய்.